Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேடாக இருந்திருக்கும். மோஸ்ட்லி மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ஸோ பையர்ஸ் யாரும் பெரிய ட்ராப்பில் மாட்டியிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பட் எனக்கு கால்சியில் நிறைய இடங்களில் ஸ்கேல்பிங் கிடச்சிது. அது நான் என்ன ஸ்ட்ரைக் எடுத்தேன் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ட்ரேட் எடுக்கலை, ஸ்கேல்பிங் அந்த 0-0 அந்த கான்செப்ட்ஸில் நான் பண்ணலை. பட் நான் அதை வாட்ச் பண்ணேன், அது என்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சரி, ஓகே. இன்னையோட லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதுதான் ரிவர்சல் ஜோன் சொல்லியிருந்தோம். ஒரு கேப் அப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இது உங்கள் பெரிய கேப் அப் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு நம்மளுடைய ரிஜெக்ஷன் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக எந்த ஒரு செட்டப்புமே இன்றைக்கி என்ட்ரி பெருசாக அவங்க கொடுக்கல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய ஜோனை கட் பண்ணதும் ஒரு டோஜி போட்டாங்க. ஸோ டோஜியை கட் பண்ணதுமே என்னோடய புட் சைடு என்ட்ரி நான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி ட்ரேட் கிடச்சிது. புட் என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு ஸ்டாப் லாஸை நான் இந்த லெவலில் வச்சுருந்தேன். அண்ட் என்னோடய டார்கெட்டாக இங்கே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி மட்டும்தான் எனக்கு 17 பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் 47 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் கிடச்சிது. பட் ஓகே, எல்லா நாளும் வந்து நமக்கு அந்த 5 பாயிண்ட் 4 பாயிண்ட்டுக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் ஆஃப் டேஸ்க்கு வந்து எனக்கு அது கிடைக்கும். இந்த மாதிரி சைட்வேஸில் என்ட்ரி கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். ஸோ பையராக நமக்கு அது என்ட்ரி கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் இந்த ட்ரேட் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய ஜோனை மார்க்கெட் கட் பண்ணிச்சு அண்ட் ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டோஜியை கட் பண்ணதுமே இந்த லோ தான் ஸ்டாப் லாஸு. பட் ஸ்பைக் எனக்கு இங்கே வந்திருக்கே தவிர நான் ஐ திங்க் ஸோ ஒன் செகண்ட், நான் இது என்ன ஸ்ட்ரைக் பார்த்தேன்னா ஸோ 23,300 கால் ஆப்ஷன் 85 ருப்பீஸ்க்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன். 85 to 97 ருப்பீஸ் நம்ம ஸ்கேல் பண்ணோம் இன்றைக்கி. ஒன் செகண்ட், நான் ட்ரேட் எடுக்கலை, ஜஸ்ட் நான் வாட்ச் பண்ணது சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு 2:20க்கு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி தான் சொன்னேன். ஸோ எனக்கு இந்த லெவலை கட் பண்ணதுமே எனக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிது. ஸோ அப் டு 95 நான் பிளான் பண்ணேன்னு நினைக்கிறேன். 95 or 96 சம்திங் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரிப்பீட்டடாக இந்த ட்ரேட் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில்லேருந்து கிடச்சிது. திரும்ப எனக்கு ஒரு என்ட்ரி டார்கெட், திரும்ப ஒரு என்ட்ரி டார்கெட். ஸோ 3 டைம் எனக்கு வந்து 4 ரூபா ஸ்டாப் லாஸுக்கு எனக்கு 12 ரூபா கிடச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ப்ரீமியம்லேயுமே 10 ரூபா கிடச்சிது. 11 ரூபா மூவ் ஆனாலுமே எனக்கு இன்றைக்கி ப்ரீமியம்லேயுமே டிடா எஃபெக்ட் மூலமாக நமக்கு அந்த பிளாஸ்ட் ஒன்று நடந்து கம பிளாஸ்ட் மாதிரி ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. ஸோ அதில் நமக்கு வந்து ப்ரைஸில் தான் நமக்கு கிடச்சிது. ஸோ இதுதான் சொல்கிறேன். இதுதான் இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக ப்ரீமியம். நான் எப்பயுமே வந்து மெயின் லெவல்ஸ் பார்த்துட்டு எனக்கு ப்ரீமியம்லேயும் அந்த கான்செப்ட் வேலை செய்தால் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அப்படி எடுத்த என்ட்ரி தான் அது. நான் எடுக்கலை, நான் பார்த்துட்டு இருந்த என்ட்ரி தான் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு இன்றைக்கி எனக்கு அது. அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிது எனக்கு. எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. ஸோ டோஜியோட நான் இந்த டபுள் டோஜி போடும்போதே நான் வெளில வந்துட்டேன். எப்பயுமே டபுள் டோஜின்னும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு வீக்னஸ் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா டபுள் டோஜி அவங்க போட்டதுமே காலை வந்து செல் பண்ணிவிட்டு பை பண்ண காலை கொடுத்துட்டு இங்கே உடனேவே புட்டு வாங்கிட்டேன். ஸோ நான் புட்டு வாங்கின பொசிஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். இங்கே நான் என்ட்ரி எடுத்தேன், எனக்கு டார்கெட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன், எனக்கு ஸ்டாப் லாஸாக இங்கே வச்சேன். ஸோ எனக்கு 35 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸுக்கு எனக்கு 181 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இது ப்ரீமியமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே லெவலில் அதே என்ட்ரி எனக்கு திரும்ப கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி நான் இங்கே முடிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ட்ரேடை நான் இங்கே முடிச்சிட்டேன். ஓகேங்களா, எனக்கு அகைன் பாருங்கள் அதே மாதிரியான ட்ரேடு திரும்ப எனக்கு கிடச்சிருக்கு. பட் ஆஸ் அ பையராக நீங்கள் பேனிக் இல்லாமல் இந்த லெவலை எஸ்எல்லாம் வச்சுட்டு இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். லைக் லிட்ரலி ஒரு 11:45க்கு நீங்கள் ட்ரேட் எடுத்துருப்பீங்க. ஒன் செகண்ட், 11:55க்கு நீங்கள் ட்ரேட் எடுத்துருப்பீங்க. 1:50க்கு தான் க்ளோஸ் பண்ணாங்க. தட் மீன்ஸ் அது வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் மூமெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த ஒரு ஸ்பைக்கில் இந்த இடத்துல ப்ரீமியமில் நல்ல மூமெண்ட் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த ட்ரேடு நான் எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக. அண்ட் ஒன் மோர் திங், ஃபின் நிஃப்டி
ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எங்கேயுமே ட்ரேடே கொடுக்கல. ஸோ என் லெவலில் கட் பண்ணாங்க, இங்கேயே டபுள் டோஜி போட்டு வீக்னஸ் காட்டிட்டாங்க. எப்பயுமே லெவல் கட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோஜி தான் போடுவாங்க, டபுள் டோஜி போட மாட்டாங்க. அப்படி போட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துல வீக்னஸ் காட்டுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரேடை நான் அவாய்ட் பண்ணேன். நான் மோஸ்ட்லி ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிற ஐடியாலே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தவிர மற்ற எந்த நாளையும் நான் பெருசாக அவங்கள கன்சிடரே பண்ண மாட்டேன். அன்டில் எனக்கு ஒரு என்னோடய செட்டப்புக்குன்னு எனக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டப்பில் அவங்க ஒரு பக்கா என்ட்ரி கொடுத்தாங்க. பேங்க் நிஃப்டி கொடுக்கல, நிஃப்டி கொடுக்கல, பட் ஃபின் நிஃப்டியில் வருதுன்னா நான் அப்போ ட்ரை பண்ணுவேனே தவிர மற்றபடி ஃபின் நிஃப்டி நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், கம்மிங் சாட்டர்டே தெர் இஸ் அ மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம். அண்ட் கம்மிங் மண்டே மார்க்கெட் லீவு. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், பேங்க்-எக்ஸ், மிட் கேப் இது மூணுத்துக்குமே நாளைக்கு எக்ஸ்பீரி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப செட்டில் ஆகிருக்கு. ஸோ இந்த செட்டில் வந்து நாளைக்கு ஐவி கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்பைக்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆஸ் அ பையராக கேபிட்டல் சேவ் பண்ணுறோம். மினிமம் ப்ராஃபிட் கிடச்சாலும் வெளில வர்றது தான் நம்ம சாய்ஸாக இருக்கணும். ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம நாளைக்கு என்ன லெவல்ஸுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் கைஸ் நாளையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,418 அண்ட் 23,399. ஸோ மார்க்கெட் ஒரு சின்ன ஜோன்ஸ்குள்ளே தான் நாளைக்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் நாளைக்கு எனி சைடு பிரேக் அவுட்டில் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து காட்டுறாங்க. பட் சின்ஸ் நாளைக்கு 3 எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மேபி அந்த வால்டாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்ம கணிக்க முடியாது. இல்லாமையும் போகலாம், அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் தான். பட் ஆஸ் அ பையராக நம்ம என்றைக்குமே வந்து நம்ம சேஃப் சைடில் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் வால்டாலிட்டி ஹெவியாக இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸஸ். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸும் பக்கத்துலேயே இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்காங்க, எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு க்ளோஸ் இருக்காங்க. ஏன்னா எனக்கு இன்றைக்கி இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ண முடிஞ்சதுனால, பட் ஆனால் அவங்களால கன்ஃபார்ம் பண்ணி அதை ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றது நம்ம ஆசிட்டிஸ் நம்மளோட தம் ரூல் ஒன்று இருக்குது, அது எப்படி வந்தால் அந்த ரேஞ்சு தான் என்ட்ரி. நாளைக்கு மேபி ஒரு கேப்பை போட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணேன், அதில் எனக்கு ரிவர்சல் கேண்டில் போட்டு கீழே வர மாதிரி காட்டினாங்கன்னா இங்கே என்னுடைய ஸ்டாப் லாஸை நான் மூவ் பண்ணுவேன். டார்கெட்டாக இங்கே தான் வைப்பேன். 23,322 அதை மட்டும் தான் நான் என் டார்கெட்டாக வைப்பேன். ஏன்னா எனக்கு புட் சைடில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ என்னுடைய எய்ம் புட் சைடில் மட்டுமே நான் பெருசாக குயிக்காக ட்ரையல் பண்ண மாட்டேன். கால் சைடில் எப்படி பார்த்தாலும் குயிக்காக ட்ரையல் பண்ணிவிடுவேன். 20 to 30 பாயிண்ட்ஸை கூட கவர் பண்ணிடுவேன் கால் சைடில். ஆனால் புட் சைடில் வந்து நான் 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஸ்டில் மார்க்கெட் நெகட்டிவ் சினாரியோவில் தான் இருக்காங்க. அவங்க அந்த ஃபுல்ஃப்ளெட்ஜாக அந்த புல்லிஷாக கன்வெர்ட் பண்ணது இன்ட்ராடேயில் எனக்கு இன்னும் அவங்க வந்து புல்லிஷாக இருக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ காட்டுறல. ஸோ ஏன்னா ஆல் டைம் ஹை வந்து அவங்க ரொம்ப கன்சால்டேட்டாக சைலண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்றது நமக்கு ஆஸ் அ பையராக நமக்கு நியூஸஸ்லாம் ரொம்ப லேட்டாக தான் வரும். ஈவன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அப்போ கூட ஒன்றும் பெரிய இம்பேக்டாக மார்க்கெட்டில் இல்லை. மேபி ஏதாவது ஒரு பெரிய ஈவன் ஃபெட் மீட்டிங் கூட எனக்கு ரொம்பலாம் ஃபெட்டோட இம்பேக்ட் கூட பெருசாக மார்க்கெட்டில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து கால் சைடில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அண்ட் சேம் ஆஸ் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இதுதான் ரிவர்சல் ஜோன்ஸு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப பெரிய ஜோனில் தான் மார்க்கெட் இருக்காங்க. ஸோ என்னோடய என்ட்ரியை நான் வந்து இந்த ஜோனில் 50% வச்சுக்குவேன். தட் மீன்ஸ் இங்கே நான் ஒரு ஜோன் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு ரிவர்சலாகவும் நான் கன்சிடர் பண்ணுவேன். பட் மெயினாக எனக்கு இங்கே தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு வைட் ரேஞ்சாக இருக்காங்க. ஸோ அவங்களும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ பார்ப்போம் என்ன ரேஞ்ச் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ரிவர்சல் ஜோனால் நாளைக்கு நான் 3 ஜோன் வச்சுக்குவேன். எனக்கு எந்த ஜோனில் வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் அந்த ஜோனில் நான் வந்து எஸ்எல்ஏ அடித்தாலும் பரவாயில்லன்னு என்னோடய மெத்தடில் என்ட்ரி வந்தால் நான் கண்டிப்பாக என்ட்ரி ட்ரை பண்ணிடுவேன். ஸோ ரிவர்சல் ஜோன் பார்த்திங்கன்னா 49,846 அண்ட் 50,000 ரேஞ்சு ஹார்டாக ரவுண்டிங் ஃபிகரில் வராது இருக்கும். அண்ட் 50,176. ஸோ எனக்கு ரேஞ்சஸுமே பாருங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக தான் மார்க்கெட்டில் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரிவர்சல் ஜோன் ரேஞ்சே கிட்டத்தட்ட 350 பாயிண்ட்ஸ் நியர்லி இருக்காங்க.
ஸோ மார்க்கெட் இந்த 350 பாயிண்ட்ஸ்குள்ளே நாளைக்கு இருந்தாலும் இருக்கலாம், ஆர் அதை ப்ரீச் பண்ணி நம்ம அடுத்த சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸில் போய் ஹால்ட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு எனக்கு ப்ராமிசிங்காக என்னோடய ரிவர்சல் ஜோன்ஸ் எங்கே வருதோ அங்கே மட்டும் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். அது அசிட்டிஸ் நம்ம தம் ரூல் என்றைக்குமே நம்ம மாற்றுறது கிடையாது. அப்படி ட்ரேடு கிடைக்கலனாலும் நோ ப்ராப்ளம், ட்ரேடு இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடணும். அதுதான் நம்ம பையருக்கான சேஃபான மெத்தட், அது ஒன்று தான். ஓகே, நம்ம அதை நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணுறோம், விட்டுருக்க பிரச்சனை இல்லை. ஸோ நாளைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,355, 22,295 இது ரெண்டு தான் நாளைக்கு ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபினான்ஸ் செக்டர்ஸில் கொஞ்சம் டாலரோட இம்பேக்ட் கொஞ்சம் இருக்கும், ஐடியில் இருந்துச்சு. பட் ஃபினான்ஸில் எப்படி இருக்குன்னு அது தெரியல. மேபி இவங்க ஏன் சைலண்ட்டாக இருக்காங்கன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியல. பையராக அதை நம்மளால் கெஸ் பண்ணவும் முடியாது தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நம்ம காஷியஸாக இருக்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நாளைக்கு இதுதான் லெவல்ஸு. நாளைக்கு மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மிட் கேப்போட எக்ஸ்பீரி இருக்கும், அண்டு சென்செக்ஸோட எக்ஸ்பீரி இருக்கும், பேங்க் எக்ஸோட எக்ஸ்பீரி இருக்கும். ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, இண்டெக்ஸஸ்ஸு. இண்டெக்ஸில் வால்டாலிட்டி இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ப்ரீமியமில் ஸ்பைக்ஸு மிட் கேப்லலாம் பயங்கரமாக ஸ்பைக்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாள் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் ஒரு 6 months பேக்கு. 17 rupeesக்கு வாங்கின கால் ஆப்ஷனு எனக்கு 300 rupeesல போய் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஐ காட் அ ப்ராஃபிட் ஆஃப் 750 குவான்டிட்டிஸ் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஐ காட் அ 6 digits ப்ராஃபிட்ஸ் எனக்கு கிடச்சிது. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஆன் மிட் கேப்பில் தான். சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி ஸ்பைக்ஸ்லாம் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஸ்பைக்ஸ் கண்டிப்பாக போகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் இப்போ அந்தளவு வால்யூம்ஸ் போகிறதில்ல, ஏன்னா எந்தளவு நம்ம 6 digitல ப்ராஃபிட் பண்ணமோ அதே 6 digitல நம்ம லாஸும் வால்யூம் நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ குவான்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சிலர் நான் 10,000 குவான்டிட்டி எடுத்து நான் 2 பாயிண்டில் வெளில எஸ்எல் கொடுத்துட்டு வந்துடுவேன், 3 பாயிண்டில் எஸ்எல். பட் அதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு ஸ்லிப்பேஜு ப்ளஸ் அந்த இடத்துல எஸ்எல் ஸ்கிப் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும்போது லிட்ரலி 6 to 7 பாயிண்ட்ஸ் நம்ம அடிஷ்னலாக பேர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு சினாரியோ ஒரு நாளைக்கு, எல்லா நாளும் சொல்ல மாட்டேன், ஒரு நாளில் அது கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்மளோட கேபிட்டலில் மோஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம அதில் ரிஸ்கில் ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன ப்ரீமியம் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ரீமியம் ஃபுல் நம்ம ரிஸ்க்கு தான். ஸோ வால்யூம்ஸ் நான் ஏன் போக மாட்டேன், ஏன் குவான்டிட்டிஸ் போகல அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான். கொடுத்தா நல்லா கொடுக்கும். நமக்கு லேட்டன்சி இன்டர்நெட் இஷ்யூ இருக்கும், புரோக்கரோட கம்யூனிகேஷனில் புரோக்கரோட சைடில் இஷ்யூ, இதெல்லாம் இல்லைன்னா யாருமே இங்கே சொல்ல முடியாது. எல்லா பையருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பப்ளிக்காக நிறைய பேர் பேசலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயங்கள். பட் ஆஸ் அ பையராக இந்த ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா பையருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஹியூஜ் குவான்டிட்டிஸ், சிம்பிளாக போயிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு வரதை நான் அதை தான் இந்த மார்க்கெட்டில் நான் கற்றுக்கிட்டது. அதுதான், அதில் தான் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக டெய்லி ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அது உங்களுக்கு அப்கமிங் டேஸஸில் ஒரு லாங் ஜேர்னியில் பார்க்கும்போது யூ வில் பி இன் வெரி குட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஷார்ட் டேர்மில் தயவு செஞ்சு பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இட்ஸ் அ ஹியூஜ் ட்ராப் ஃபார் த பையர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 5% ஆஃப் மை கேபிட்டல் ஆர் 5% ஆஃப் மை ட்ரேட் பண்ணுற கேபிட்டல், லைக் எல்லாருமே 100% கேபிட்டலில் இன்ஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் 1 lakh கேபிட்டல் வச்சுருக்கேன்னா 30,000 to 40,000 தான் இன்ஃப்யூஸ் பண்ணுவேன். அந்த 30,000ல் 5% வந்தால் கூட இட்ஸ் மோர் எனஃப் ஃபார் மீ. யோசிச்சு பாருங்கள், 100 daysல இட் வில் பி 500%. 100 daysன்றது 20 days அப்போ மந்த் வச்சிங்கன்னா கூட ஜஸ்ட் 5 monthல 500% உங்களுக்கு கிடைக்கும். இதில் பாதி நாள் எஸ்எல் அடிச்சிருச்சுன்னா கூட 250% ஆஃப் ப்ராஃபிட் நம்ம கையில் நிற்கும். ஆனால் இது நம்ம குவான்டிட்டி போயிட்டு ஒரே நாள் ரிஸ்க் எடுக்கிறது, ஜஸ்ட் லீவ் இட், அதை பண்ணாதீங்க. இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அட்வைஸ் ஆர் எனி அதர் திங்ஸ். என்னோடய பர்சனலாக நான் அடி வாங்கியிருக்கேன், பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன், மீள முடியாத அடிலாம் வாங்கியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ டோன்ட் ட்ரை வித் ஹியூஜ் குவான்டிட்டிஸ். எல்லா நாளும் அது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஜஸ்ட் ரிப்பீட்டடாக நான் சொல்கிற அதே ஒரு விஷயம் தான். சாரி, நான் ரொம்ப ரிப்பீட்டடாக ஒரு சில டைம் சொல்கிறேன், ஏன்னா அந்தளவு நான் அடி வாங்கியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். எனிவே, ஓகே, ஃபைன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மகிட்ட டெலிகிராம் குரூப் இருக்குது, டெலிகிராமில் நீங்கள் கேட்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்கள் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம லெவல்ஸ் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சம்வாட் ஓகே பீப்புள் ஆர் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தெம் அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். தட் வில் பி மோர் எனஃப் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். as I said, நாளைக்கு 3 எக்ஸ்பீரி இருக்குது. பி வெரி கேர்ஃபுல். கேபிட்டல் சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.